அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது அக்டோபர் 18ஆம் தேதி முதல் குரு பகவான் உச்சபலம் பெறுகிறாருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு ரூணரோக சத்துருஸ்தானத்தில் இருந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உண்டு. அலட்சியம் வேண்டாம். அவசியம் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே அபரிவிதமாக கைகூடக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடங்களில் ஒன்றாக கருதக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார். நவம்பர் மாதத்தில் வக்ரகதியில் திரும்பி டிசம்பர் மாதத்தில் பின்னோக்கி நகர்ந்து 6இல் வக்ரகதியில் வலம் வர போகிறாருங்க. இப்படி பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய குரு பகவான் இதுவரை நீங்கள் எதிர்பாராத பல நல்ல காரியங்களை சப்தமத்தில் வலுவாக உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். கவலைகள் நீங்கி மனமகிழ்ச்சியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையில மற்றவர்களை நம்பி ஏமாந்து முதலீடு செய்த சூழலில் பல இழப்புகளை சந்தித்து வந்த நிலையில் உறுதியாகவே அவற்றில் மிக பெரிய அளவிலான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மற்றவர்கள் மூலம் ஏமாந்த பல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சரி செய்து முன்னேற்றம் பெறக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் பல இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. குருவின் பார்வை மிக வலுவாக ஜன்மராசி தைரியஸ்தானம் லாபஸ்தானத்தில் கிடைப்பதால் தனிப்பட்ட காரியங்கள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உண்டு. பெரிய அளவில் உங்களுடைய சொந்த முயற்சியில் செய்த காரியங்கள் வெற்றி பெறவில்லை, ஆனால் கூட்டு முயற்சியில் ஈடுபடக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறுகிறது என்று நினைத்த உங்களுக்கு தற்போது தனிப்பட்ட காரியங்களிலும் தடை நிறைந்த சூழல்கள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக அமைகிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தடைபட்ட காரியம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை நிறைவாக சந்திக்க முடியும். எதிர்பாராத பொறுப்புகள் உங்களை தேடி வரும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் எதிர்பார்த்தபடியே புதிதாக இடம், நீளம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே அபரிவிதமாக மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக நுட்பமாக நுணுக்கமாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி கிடைக்கும். பகை உணர்ச்சி நீங்கி கடமையில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பாதியில் நின்ற பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடித்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். குடும்பத்தில் முன்னேற்றம் நிறைவாக கிடைப்பதோடு குடும்ப சூழலில் திருப்திகரமான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது சனியின் மீது குருவின் பார்வை பதிவதால் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சனி வக்ரகதியில் வலம் வரக்கூடிய சூழலில் வீடு, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். வக்ரகதியில் வலம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் சுப பார்வை பதிவதால் உறுதியாகவே உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளை புத்துணர்ச்சியுடனும் உத்வேகத்துடனும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குடும்ப பிரச்சனைகள் உத்தியோகம், தொழிலில் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதால் மகர ராசிக்காரர்கள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்க முடியும். லாபஸ்தானத்தை குரு பகவான் வலுவாக பார்க்கிறார். அங்கு மிக வலுவாக செவ்வாயும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. பழைய பிரச்சனைகள் நீங்கி சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். அதைவிட 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் 11இல் ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் செவ்வாயின் மீது குருவின் பார்வை பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. குரு மங்கள யோகத்தின் காரணமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சி
மிகப்பெரிய அளவுல உச்சத்தை தொடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் வலுவாக கிடைக்கிறது. மாமன் மைத்துனர் வழியில் இருந்த உறவுகளுக்கிடையே இருந்த மனக்கசப்பு விலகி ஒற்றுமை அதிகரிக்கும். சொந்தமாக வீடு கட்டி குடியேறக்கூடிய யோகமும், அது மட்டுமல்லாது வாடகை கட்டிடத்தில் இருந்த தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றுதல் போன்ற நல்ல காரியங்களும் மிகவும் சிறப்பாக கைகூடுகிறது. உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக துணிந்து பல முடிவுகளை மேற்கொண்டு சிறப்பான நன்மையையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. திடீரென லாபஸ்தானத்தில் வலுவாக குரு பகவானின் பார்வை கிடைப்பதால் திடீர் லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல தனரீதியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. ஆதாயம் தரக்கூடிய நல்ல தகவல்கள் உத்தியோகம் தொழில் ரீதியாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் குடும்ப வருமானம் இந்த தருணத்தில் உயரும். உறுதியாகவே இல்லத்தில் மங்கள ஓசை கேட்க போகிறது. தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு மங்கள யோகம் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது உங்களை பற்றிய தவறான கருத்துகள் நீங்கி வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக இந்த வேளையில் கிடைக்கிறது. மதிப்பும் மரியாதையும் உயர்வதோடு அந்தஸ்து உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை அரசியல் துறையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உண்டு. திட்டமிட்டதை காட்டிலும் அமோகமான ஆதரவு கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. மறைமுகமான சூழ்ச்சிகள் மந்திரங்கள் போன்ற அனைத்தையும் ருணரோக சத்ருஸ்தானத்தில் உச்சபலம் பெறக்கூடிய குரு பகவான் முறியடித்து விடுகிறாருங்க. எனவே முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக கிடைப்பதால் கேட்ட இடத்தில் சலுகை கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் நீங்கும். சகோதரர்கள் வழியில் ஆதரவு நிறைவாக கிடைக்கும். எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக திட்டமிட்டு பயன்படுத்தி கொண்டால் அபரிவிதமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருவதோடு திட்டமிட்டபடியே மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் மிகப்பெரிய அளவிலான செல்வாக்கையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் கூடுதல் லாபம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய சிறு முயற்சி கூட இரட்டிப்பு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிவதால் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. இந்த தருணத்தில் உறுதியாகவே உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விருப்ப இடமாறுதல் தொழில் மாறுதல் என பல நல்ல மாற்றங்கள் கிடைப்பதோடு உத்தியோகத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உண்டு. உங்களுடைய சிறு முயற்சி கூட மனதிற்கு பிடித்த நிரந்தர வேலை வாய்ப்பு சுமூகமான சூழல் என்று உத்தியோகம் சார்ந்த பணிகளை மாற்றி கொடுக்க போகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் ஆசிரியரின் ஆதரவும் திருப்திகரமாக அமைவதால் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் இல்லம் தேடி வரப்போகிறது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழல் மாறி பெண்மணிகளுக்கு நினைத்தவை நினைத்தபடியே அற்புதமாக கைகூடும். சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே இந்த வேளையில் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தொடர்ந்து 3 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜன்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைகிறது.